ஹல்லேலூயா. இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இங்கே காலை வேளையிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக மறுபடியுமான ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்க நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஒரு ஸ்லாக்கியம். இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கவும், நம்முடைய இருதயத்தின் கதவுகள் திறக்கப்படவும், ஆண்டவர் நம்மோடு கூட எந்த வார்த்தைகளை சொல்கிறாரோ அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரை காலை வேளைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை முன் குறித்து இந்த ஆராதனைக்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. அப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே யாரும் தற்செயலாக இங்கே வரவில்லை அப்பா. நீர் அவர்களை முன் குறித்து பெயர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். இன்றைக்கு நீர் பேச போகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் இறங்கி எங்களை ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு தாரும், தெளிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய மன கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இவள் வார்த்தையை புரிந்து கொள்ள விடாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். எல்லா தூக்கத்தின் ஆவிகள், எல்லா அசம்பந்தத்தின் ஆவிகள், ஆண்டவரே, அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராகப்பா. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். நீர் இறங்கி எங்களை ஆட்கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, கரங்களை உயர்த்தி பாடுவோம். மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், கரங்களை உயர்த்தி, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் ஆம் தகப்பனே, எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆம் தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, ஆண்டவரே, சீனாய் மலையிலே அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்த எங்கள் தேவனே, இதோ இந்த சபையிலே நீர் இறங்கி வந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 2 மாதங்கள் நாம் தியானித்த காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, நான் ஆக்சுவலாக வேறு ஒரு டாப்பிக்கில் நான் ரொம்ப ஆழமாய் நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை அதை பேசும்படியாக அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்னொரு டாப்பிக்கை நான் முடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி என் சிந்தையை விட்டு என்னால் எடுக்க முடியவில்லை. அது என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த மாதம் நம்ம எந்த 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 தலைப்பு கீழே பார்த்தோம்? வெரி குட். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் உடனடியாக இன்னொன்றையும் சொல்லுகிறார். உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? முதல் ஆராதனைக்கு வந்தவங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த ஆராதனைக்கு வந்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. உடனடியாக ஆண்டவர் அடுத்த வசனத்திலே ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எக்ஸாக்ட்லி, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எஸ். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். வசனம் இங்க என்ன சொல்லுகிறது? 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இதை மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக அவர் எழும்பி நின்று அவர் ஜனங்களிடத்தில் பேசுகிறார், பிரசங்கிக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று முதலாவது சொல்லிவிட்டு அவர் அடுத்ததாக ஆரம்பிக்கிறார், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ முதலாவது அவர் சொன்ன காரியம் நீங்கள் உப்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ரெண்டாவது உடனடியாக அதோடு கூட இணைந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இங்க வெளிச்சம் என்ற காரியம் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? வெளிச்சம்னா எனக்கு என்ன தெரியாதுங்க கிடையாது. எல்லாம் வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்தது இல்லையா? ரியாக்ஷனே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க. வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம பகலில் இருக்கோம். பகலில் என்ன இருக்குது? வெளிச்சத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ வெளிச்சத்தை பார்க்காதவர்கள் யாரும் கிடையாது. வெளிச்சத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தினால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் செயல்பட முடியுமா? நம்மளை அனுதின வாழ்க்கையின் காரியங்களை நடப்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக வெளிச்சம் காணப்படுகிறது. ஆகையால் ஆண்டவர் இங்கே ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஏன் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா, வாட் இஸ் லைட்? வெளிச்சம் என்றால் என்ன? It is a form of electromagnetic energy carried in photons. அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி நிறைந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கூட சொல்கிறாங்க. அது ஒரு ரேடியேஷன். அது ஃபோட்டான்ஸ்னால நிரம்பின ஒரு காரியம்தான் லைட். அது ஒரு வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த காரியத்தை நீங்கள் வெளிச்சத்தை கண்களால் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? கண்ணால் பார்க்க முடியுது, ஆனால் அந்த வெளிச்சத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த வெளிச்சம் அதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த பூமியில் இந்த சூரியனால் வெளிச்சம் உண்டாகவில்லை என்றால் தாவரங்களால் தன் உணவை தயாரிக்க முடியுமா? முடியாது. இயற்கை நம்முடைய வாழ்வு லைஃப்ன்றது ஒரு க்ரோத்ன்றது பூமியில் ஒன்று நடக்கணும்னா, வாழ்க்கை ஜீவன்றது ஒன்று இருக்கணும்னா எது இருக்கணும்? வெளிச்சம். சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருகிற வெளிச்சம். அதனால என்ன உண்டாகுது? வெளிச்சம் உண்டாகிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோட்டோசிந்தசிஸ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா என்ன ஃபோட்டோசிந்தசிஸ்னா? பிளான்ஸ் என்ன பண்ணுது? எனர்ஜி, அது ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் வேணும்? சன்லைட் இருந்தால் தான் அதால் சாப்பாடை உண்டாக்க முடியும். அதனால என்ன உண்டாகுது? ஆக்சிஜன் உண்டாகுதா? அப்போ ஆக்சிஜன் இருக்கும் போது என்ன ஆகுது? நம்மளால சுவாசிக்க முடியுது, நம்மளால வாழ. இப்படி தான் அந்த ஈகோ சிஸ்டம் என்ன படுது? செயல்படுகிறது. அப்போ வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சம், வாழ்க்கையினுடைய எல்லா ஜீவ ராசிகளுக்கும் நம்மளுக்கும் தேவையானது ஒன்று எது?
வெளிச்சம். இப்போ நம்மளுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? நம்ம கண்ணால பார்க்குற வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? சூரியனிடத்திலிருந்து வருகிறது. ஸோ இட் இஸ் கால்ட் அதான் வந்து நேச்சுரல் சோர்ஸ். இயற்கையான ஒரு சோர்ஸ் எது, ஆதாரம் எதுன்னா நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு ஆதாரம் எது? சூரியன். ஆண்டவர் உண்டாக்கின சூரியன், நட்சத்திரம், இதெல்லாம் வந்து இயற்கையான சோர்ஸ். ஆர்டிஃபிஷியல் செயற்கையான சோர்ஸ் அப்படின்னா என்ன? எது செயற்கையான வெளிச்சம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது? இந்த லைட்ஸு, பல்பு, உங்கள் ஃபோனு, நீங்கள் பார்க்குற டிவி, இதெல்லாமே லைட் தான். நீங்கள் பார்க்குறது இதெல்லாமே எல்லாத்துக்குமே எது பயன்படுகிறது? வெளிச்சம் தான் பயன்படுகிறது. இந்த வெளிச்சத்திற்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. புரியுதுங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த சோலார் எனர்ஜியிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு லைட்லேருந்து நம்மளுக்கு லைஃப், ஜீவன் உண்டாகுது. அடுத்து சோலார் எனர்ஜிலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரயோஜனப்படுது? இப்போ சோலார் எனர்ஜிலேருந்து நம்ம எது பெற்றுக்கொள்கிறோம்? கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்படி வெளிச்சமானது பல விதங்களிலே பயன்படுகிறது. வெளிச்சம் 2 வகைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். விசிபிள் லைட், இன்விசிபிள் லைட். காணக்கூடிய வெளிச்சம், காண முடியாத வெளிச்சம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் காணக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறது. காண முடியாத வெளிச்சம் எதுனா இந்த ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த ரேஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் மிக சக்தி வாய்ந்த அது வெளிச்சம். அது செய்ய வேண்டிய காரியத்தை செயல்படுகிறது. மெடிசனில் பார்த்தீங்கன்னா லேசர் யூஸ் பண்ணுறாங்க, லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க மெடிசன், சர்ஜரிக்கு, கம்யூனிகேஷன், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியான வெளிச்சங்களை பயன்படுத்துகிறார்கள். இப்படியாக வெளிச்சம் எல்லா தரப்பிலும், எல்லா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் என்ன பண்ணுகிறது? வெளிச்சம் பயன்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த வடிவம் மிக ஃபாஸ்டாக டிராவல் பண்ணும்? சொல்லுங்க. லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்ட். மிக வேகமாக பயணிக்கக்கூடியது எது? வெளிச்சம் தான். அப்படியாக இது நாம் நார்மலாக பார்க்குற இந்த வெளிச்சத்துடைய குணங்கள். இப்போ இதெல்லாம் இயற்கையாக நம்ம பார்க்குற வெளிச்சத்தினுடைய குணங்கள் தான். இப்போ இது எப்படி மெர்சி நம்ம ஆண்டவர் இதை பார்த்து இந்த வெளிச்சத்தை போல நீங்கள் இருங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஜனங்க எதுக்கு வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் பார்த்துருக்கீங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் விளக்கேற்றுவாங்களா? எதுக்காக விளக்கேற்றுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கேற்றுனவங்க கூட சொல்லுங்க. தினந்தோறும் விளக்கேற்றுனவங்களும் இருக்கிறாங்க. முக்கியமான நாட்களில் ஏன் விளக்கேற்றுறீங்க? இது விளக்கேற்றுறதுக்கான அர்த்தம் என்ன? வை டு யூ ஆஸ்பிஷியஸான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, முக்கியமான ஃபங்க்ஷன்னா உடனே விளக்கேற்றுறாங்க, குத்து விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இருள் நீங்கிறது. ஓகே. பொதுவாக ஜனங்கள் ஏன் விளக்கேற்றுகிறார்கள்? எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், உடனே என்ன பண்ணுறாங்க? வீட்டில் விளக்கேற்றுறாங்க, குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அப்படின்னா என்ன? இருள், கெட்ட சக்தியெல்லாம் என்ன பண்ணணுமா? வெளியே போகணுமா? நல்ல சக்தியெல்லாம் உள்ளே வரணுமா? அதான் அவங்க நம்பிக்கை. அந்த இருள் விலகணும், வெளிச்சம் உண்டாகணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு நல்ல சக்தி உள்ள வரணும். அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? விளக்கை ஏற்றுகிறார்கள். அப்போ அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த விளக்கை ஏற்றிட்டா இருள் போயிருமா? விளக்கை ஏற்றுறதுனால இருள் போயிருமா? கண்ணில் பார்க்குற இருள் போயிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இருள் போகாது. கரெக்டுங்களா? ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் ஒரு இருள் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வெளிச்சம் எப்படி உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக இருக்கிற இருளை விளக்கை ஏற்றுறதுனால அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகும். ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இருக்கிற இருள் விலக வேண்டும் என்றால் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் என்பது யாரால் உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதுவும் முதலாக அவர் உண்டாக்கின காரியம் எது? வெளிச்சம். ஆதியாகமம் 1:3 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டானது. அவர் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் அவர் பெயரிட்டார். வெளிச்சத்தையும் இருளையும் அவர் பிரிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் சொல்லுகிறார். ஆனா 4வது நாள் தான் என்ன படைக்கிறாரு? 4வது நாள் தான் பகலையால சூரியன் பெரிய சுடர்களையும் இரவையால சிறிய சுடர்களையும் அவர் படைக்கிறார். அப்போ இந்த மீதி 3 நாள் யார் வெளிச்சமாக இருந்தது இந்த பூமிக்கு? அவரே வெளிச்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் முதலாவது அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சத்தை படைத்தார்? ஏனால் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். என் தேவன் வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறார். அதற்கு ஆதாரம் இருக்குதா? வார்த்தை சொல்லுகிறதா? அப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 1 யோவான் 1:5 என்ன சொல்லுகிறது? தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஸோ நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஒளியாயிருக்கிற தேவன் அவர். பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக தன்னை காண்பிக்கிறார்? ஒளியாக, வெளிச்சமாக தன்னை காண்பிக்கிறார். ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகையால் அப்படிதான் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். சில சமயங்களில் அவர் மெல்லிய குரலிலே பேசுகிறார், மேக ஸ்தம்பத்திலே அவர் வெளிப்படுகிறார், சில சமயங்களில் அக்னி ஸ்தம்பத்திலே வெளிப்படுகிறார். ஆனால் அதிகபட்சமாக அவர் வெளிப்படுகிற விதம் எது? அக்கினியாக, வெளிச்சமாக தான் அவர் வெளிப்படுகிறார். அவர் யாக்கோபு 1:17 வாசிப்போம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதின்னா என்னங்க? இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு அப்படியே சொல்லிடுவோம். ஜோதின்னா என்ன? வெளிச்சம். இங்கிலீஷில் அழகா சொல்லுது, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். என்னது? He is the Father, which means He is the ultimate source. அவர்தான் வெளிச்சம். அவரிடத்திலிருந்து தான் அத்தனை சுடர்களும் வெளிச்சங்களும் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. அப்போ பிதாவானவர் தான் வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் தான் He is the Father of lights. ஜோதிகளின் பிதாவாய் அவர் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:15-16 வாசிப்போம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். இங்க என்ன சொல்லுகிறது? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் யார்? நம் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரே ஒளியாயிருக்கிறார். அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார் என்று சங்கீதம் 104:2 சொல்கிறது. அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒளி நிறைந்த ஒளியாயிருக்கிற இந்த தேவன் யாரும் காணக்கூடாதவராயிருக்கிறார். யாரும் நெருங்க முடியாது, யாரும் அவர் கிட்ட போக முடியாது, நம் கண்களால் அவரை பார்க்க முடியாது. சூரியனை நீங்க எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? சூரியன் ஒரு அடையாளம் தான். எவ்வளவு நேரம் உங்க கண்களால் இந்த சூரியனை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் உங்களால? இந்த சூரியனே உங்களால, அவர் படைத்த இந்த சூரியனே உங்களால பார்க்க முடியலனா பிதாவாகிய தேவனை
நம் கண்களால் பார்க்க முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவரும் அதை அவர் கண்டிராதவர் காணவில்லை என்று சொல்லுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். இப்படிப்பட்ட பிதாவான தேவன் அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டில் மோசே என்ன பண்றாரு? சீனாய் மலையில மேலே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ பிதாவானவர் மோசையோடு கூட பேசுகிறார், கற்பனைகளை கொடுக்கிறார். அவர் இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? சூரியனை போல அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? பிரகாசிக்கிறது. ஜனங்கள் என்ன பண்ண முடியல? அவரை பார்க்க முடியல. மோசையை பார்த்து பேச முடியல. அவங்க பயந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அவர்கள் பயந்தார்கள். உடனே என்ன பண்ணாரா மோசே? முக்காடு போட்டுக்கொண்டார், முகத்தை மூடிக்கொண்டார். இப்படிப்பட்ட தேவன் அவர், பயங்கரமானவர். அப்போ என்னாகமம் 6:24-25 தம்முடைய முகத்தை உங்கள் மேல் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இப்படிப்பட்டதான ஒரு பிதாவாகிய தேவன் இப்பொழுது அவர் என்ன சித்தம் கொள்கிறார்? தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் சித்தம் கொள்கிறார். ஹல்லேலூயா. இங்க வெளிச்சம்னா என்னங்க அர்த்தம்? அவர்கிட்ட போக முடியலங்க, அவரை பார்க்க முடியல, யாரும் பார்த்ததும் இல்லை, பார்த்து உயிரோடு இருந்ததும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். வெளிச்சம் என்பது என்னது? எதை குறிக்கிறது? பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். சொல்லுங்க. He is the most holy God. அவர் மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். சொல்லுங்க. அவர் மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளவர். அதனால் அவரை நெருங்க முடியாது. அவரை அசுத்தம் உள்ளவர்கள் யாரும் அவரை பார்க்க முடியாது, அவரை அண்ட முடியாது, அவரை கிட்ட வர முடியாது, அவரை பார்க்க முடியாது. அப்படி பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுள், வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிற அந்த தேவன், காணக்கூடாத இறைவன் எப்படி இறங்கி வருகிறார்? மனித வடிவில் இறங்கி வருகிறார். யாராய் வருகிறார்? இயேசு கிறிஸ்துவாய் வருகிறார். ஹல்லேலூயா. அந்த பிதாவாகிய தேவன் அவர் ஜனங்களை மத்தியிலே அவர் அசைவாடும்படி, இந்த பாவம் நிறைந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே அவர் எப்படி வருகிறார்? இயேசு கிறிஸ்து என்ற வடிவத்திலே, மனிதன் என்ற வடிவத்திலே அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு இறைவன், அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எனக்காக மனுஷனா இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போமா? யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வெளிச்சம் என்கிற வார்த்தை 200 முறைக்கு மேலே பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அது ஆண்டவரை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. ஆகியால் அத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறது. அதில் குறிப்பாக யோவான் புஸ்தகம், திஸ் காஸ்பல் ஆஃப் ஜான், இவர் மாத்திரம் வெளிச்சம் என்கிற வார்த்தையை 24 முறை பயன்படுத்துகிறார் ஆண்டவரை குறிப்பதற்காக. தேவன் யோவானுக்கு ஒரு விசேஷித்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஒளியாயிருந்த தேவன் இப்போ எப்படி வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஜனங்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆமென். அவர் முதல்ல ஒளியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யோவான் 9:5 வாசி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் எதுவாக இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 1:1-4 வரைக்கும் நான் வாசி. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவாய் மாறினது? ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அது 9வது வசனம். அதே அதிகாரத்தில் 9வது வசனத்துக்கு வாங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி யார் இன்றைக்கு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஜனங்கள் அநேக மாயையான ஒளியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மாயையான காரியங்களை, மாயையான தெய்வங்களை ஒளியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த மனுஷனையும் யார் பிரகாசிக்க பண்ண முடியும் என்றால் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. உங்களை இருளிலிருந்து கொண்டு வர முடியும். இருளின் கிரியைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். சாத்தானின் கட்டுகளிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்குள்ளே உங்களை யார் கொண்டு வர முடியும் என்றால் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இன்னும் எத்தனையோ பேர் இருளிலே இருக்கிறார்கள். இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மாயையான ஒளியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோவான் 14:9 வாசிப்போம். யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்பொழுது காணக்கூடாத இறைவனாயிருந்த பிதாவை இப்ப காணும்படியாக தன்னை யார் வெளிப்படுத்தியிருக்கிறார்? இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இயேசு இப்ப சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒளியாயிருக்கிற என்னை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? நீங்கள் என்னை பார்த்து விட்டால் பிதாவை பார்த்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அழகாக சொல்லுகிறார், நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 12:46 வாசிப்போம். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்னவா இருக்கிறான்? இருளில் இராதபடிக்கு உலகத்திற்கு ஒளியாய் நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்பொழுது இவர் நம்மை எப்படி விடுதலையாக்கினார்? நம்ம எங்க இருந்தோம் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏசாயா 9:2 நாம் வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ பிதாவாகிய தேவன் ஒளியாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார் என்று பார்த்து விட்டோம். இப்பொழுது இருளில் நடக்கிற நம்மை அவர் விடுதலையாக்குகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா முன்னறிவிக்கிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னது பெரிய வெளிச்சம்? கிரேட் லைட். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருள் என்னங்க நடக்கும்? இருளோட பவர் என்னது? மரணம். இருளின் கிரியைகள் எதற்கு நேராய் கொண்டு போகும்? மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும். இருளின் அதிகாரி யார்? பிசாசானவன். இருளின் கிரியைகள் உங்களை எங்கே கொண்டு போகும்? மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும். அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் ஒரு பெரிய வெளிச்சம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:13 நாம் வாசிப்போம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிப்போம். இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். மிக தெளிவாக இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி, இந்த கிரேட் லைட் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீங்களும் நானும் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வெளிப்பாடு இருக்கணுங்க. எப்படிப்பட்ட இருளிலிருந்து, எப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஒளியாகிய மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்னை இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென்.
1 யோவான் 3:8 வாசியுங்கள். 1 யோவான் 3:8. இது கொஞ்சம் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். அதனால் வசனங்களை நீங்கள் எழுதிக்கோங்க. வீட்டில் போய் கூட உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பியும் படித்து பார்க்கலாம். சரிங்களா? 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த இருளின் அதிகாரியா இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? எப்படிங்க வெற்றி சிறந்தார்? சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா! சிலுவையின் மீது வெற்றி சிறந்து உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? பிதாவாகிய தேவன் காணக்கூடாத ஒளியில வாசமா இருந்தவர் இப்பொழுது என்ன பண்றாரு? இயேசுவின் வடிவிலே அவர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தார். இந்த ஒளியாகிய தேவன் என்ன பண்ணார்? என்னை பாவத்திலிருந்து இருளிலிருந்து என்னை மீட்டு கொண்டார், என்னை விடுதலையாக்கி விட்டார். கரெக்ட். இது வரைக்கும் ஓகே. இப்போ என்ன சொல்றாரு அவரு? உங்களையும் என்னையும் பார்த்து, இப்போ நான் உங்களை விடுதலை ஆக்கிட்டேன், நீங்க என்னவா இருக்கணுமா? இப்போ நீங்க அந்த ஒளியாய், நீங்கள் அந்த வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எபேசியர் 5:8 வாசிங்கள். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! இங்க என்ன வசனம் சொல்லுகிறது? இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இது எப்படி மெர்சி? இது எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்படி நடந்து கொள்வது? முதலாவது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நம் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் எப்படி வெளிச்சமாக இருக்கிறார்? அவருடைய குணம் எப்படிப்பட்டது? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், ஆகையால் தான் வெளிச்சத்துக்கு தன்னை ஒப்பிடுகிறார். இப்பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள முடியும்? 2 காரியம் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறேன். நான் எப்படி இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள முடியும்? முதலாவது வாசிங்கள், யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சோ இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ நான் ஆண்டவர் ஒளியின் பிள்ளையாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன செய்யணுமா? அவரை பின்பற்றணும். வாய்க்கிலே திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? நான் ஒளியின் பிள்ளையாய் நடந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா? இயேசுவை பின்பற்றணும். சரி, இந்த பின்பற்றணுன்ற வார்த்தை ரொம்ப காமனா போயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை பின்பற்றணும். பின்பற்றணும்னா என்ன? அவருடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பொதுவாக பின்பற்றுகிறேன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி விடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்ன வார்த்தை, அவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நடத்தும் போதுதான் அவரை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தம். சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் அவரை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தமாகும். சரி, வாசியுங்கள். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 2:14, 15. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. இங்க பாருங்க, இங்க ரொம்ப தெளிவா சொல்லுது. எது உங்க பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாய் எது இருக்குமா? தேவனுடைய வசனம், இல்லைன்னா அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேங்க, அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டங்க, நான் பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். ஓகே, ஃபைன். இப்போ இங்கதான் எல்லாரும் என்ன ஆயிடுவோம்? அப்படியே ஸ்டாப் ஆயிடுவோம், அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம். இப்போ என்னன்னா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்று, என்னை ஏற்றுக்கொண்ட, என்னை விசுவாசிச்ச மகளே, பாவத்திலேருந்து வெளியே வந்துட்ட. இப்போ என்ன பண்ணணுமா?
அவரை பின்தொடரணும்னா என்ன பண்ணணும்? நான் அவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பிலிப்பியர் என்ன சொல்லுகிறது? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எதை பிடித்து கொண்டு? வசனத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள் தான் எப்படி இருப்பார்கள்? சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அப்ப தெரியணும் தானே. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதானங்க நான் அதன்படி வாழ முடியும். இன்னைக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம்? அவர் சொன்னது என்னன்னே தெரிலனா அப்புறம் எப்படிங்க என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? ஏசு கிறிஸ்து நான் அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, என்னை பாவத்திலேருந்து மீட்டு எடுத்தாரு, எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு மாத்திரம்தான் தெரிஞ்சு வைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையா? எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரு தானே. அது தெரியணுமே. தெரியணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணுமே. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த வார்த்தையை வாசிக்க, இந்த வார்த்தையை தியானிக்க? இந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவர்களுக்கு தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான உள்ள அந்த விருப்பம் உண்டாகும். நான் வார்த்தையே வாசிக்கலைங்க, வார்த்தையே தியானிக்கலைன்னா எப்படிங்க எனக்கு நான் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டு நான் ஆராதனைக்கு வந்துட்டா இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தமா? இல்லை. எனக்கு ஆண்டவர் காரை கொடுத்துட்டாரு, எனக்கு வீடை கொடுத்துட்டாரு, எனக்கு மனைவி கொடுத்துட்டாரு, எனக்கு பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, எனக்கு சொந்தமா அந்த காரியம் இந்த காரியம் செஞ்சார், எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார், ஆகையால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று அர்த்தமா? நோ. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அது இருக்கிறதுலே அடிப்படையான ஒரு பேசிக் லெவல். அதை தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் வரணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டேன், எல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, அதுபடி என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். சரி மெர்சி, இவ்வளோ பெரிய பைபிள், இவ்வளோ ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு, எதை படிக்கிறது, எதை பின்பற்றுறது, எவ்வளோ நிறையா இருக்குதே. உடனே பிசாசு உங்கள் மைண்டில் அப்படி தானே கொண்டு வரான். இவ்வளோ ஃபுல்லான பைபிள், இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, வசனம் ஃபுல்லாக இருக்குது, எங்கே எதை படித்து எதை பின்பற்றுறது, எதை விட்டோம், எதை செஞ்சோம், உடனே என்ன பண்ணிடுறோம்? ஒதுக்கி வச்சிடுறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு எளிய முறையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் படித்து புரிந்து பின்பற்ற முடியலனாலும் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் சொல்லுங்க. மத்தேயு இந்த 3 அதிகாரத்தையும் கட்டாயம் நீங்க படிக்கணும். சொல்லுங்க, கட்டாயம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு எழுதி பார்க்கணும். சொல்லுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க தானே? என்ன பண்றாங்க? போய் மண்டையில் ஏறணும்னா போய் எழுதி பாரு. மண்டையில் அதை ஏறணும், மண்டையில் மனசில் பதியணும்னா எழுதி பார்க்கணும். மனசில் பதிய என்ன ஆகும்? இருதயத்துக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்ன அதிகாரங்கள்? மத்தேயு 6, 7. இந்த 3 அதிகாரமும் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். ஐ am a citizen of heaven. நான் தேவ பரலோக பிரஜைங்க, நான் பரலோகத்துக்கு போக போறேன். ஓகேமா, எப்படி இருக்கணும் உன் வாழ்க்கைன்னு எங்க சொல்லியிருக்காரு? இந்த 3 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது நீங்கள் அதில் எங்கே குறைவுபடுறீங்கன்னு உங்களுக்கு அந்த வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டும். எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் எத்தனை முறை அதை படித்தாலும் அது உங்களுக்கு சுட்டி காட்டும். நீ எங்கே குறைவுபடுற, எங்கே சரி செய்யணும், எங்கே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது அங்கே? 5, 6, 7. நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு சண்டே கிளாஸ் VBS நடக்கும்போது எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உண்மையாலுமே நான் பாக்கியம் பெற்றவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த 3 அதிகாரத்தை எங்களை என்ன பண்ண வச்சாங்க? மனப்பாடம் பண்ண வச்சு எழுதி எங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒரு தடவை இல்லை, பல முறை நாங்கள் இதை மனப்பாடம் செய்து இந்த 3 அதிகாரத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகையால் அந்த வார்த்தைகள் இன்னும் உள்ளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே பதிந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், எப்படி வாழணும் சொல்லியிருக்காரு. உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திரும்பி காட்டு. உன்னை 1 மைல் தூரம் ஒருவன் வர சொன்ன பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ. உன்னை மேலாடையை கேட்டா
அங்கேயும் கொடு. எத்தனை முறை மன்னிக்கணும், எப்படி தர்மம் செய்யணும் சொல்லியிருக்காரு. உன் வலது கை செய்வதை உன் இடது கை அறியாதிருப்பதாக. எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசம் பண்ணணும் சொல்லியிருக்காரு. பொக்கிஷங்களை இந்த பூமியில சேர்த்து வைக்காதீங்க சொல்லியிருக்காரு. இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. எங்க சேர்த்து வைக்கணுமா? இந்த 3 அதிகாரத்திலையுமே அவர் எங்கேயுமே மகளே உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அதை கொடுத்து ஆசீர்வதிப்பேன், உனக்கு இதை கொடுத்து சொல்லவே இல்லையே. நீ இப்படி வாழு. உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்தரம் இருக்கும் போதும் சகோதரனுடைய கண்ணில் என்ன பார்க்குற? தூசியை பார்க்குற. உன்னை நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவனை நீ குற்றவாளி என்று தீர்க்காதே. நீ மற்றவர்களுக்கு எந்த அளவின்படி அழைக்கிறாயோ அதே அளவின்படி உனக்கு அளக்கப்படும். காரணம் இல்லாமல் உன் சகோதரனை கோபித்துக் கொள்ளாதே. நீ சமாதானமாகாமல் காணிக்கையை செலுத்தாதே. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்காரு? இந்த 3 அதிகாரங்கள்ல, இந்த மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள், இந்த வசனத்துக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க முடியல? நான் ஏன் வெளிச்சம், என்னிடத்துல இருந்து ஏன் வெளிச்சம் பிரகாசிக்கவில்லைனா, நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அதே நிலையில நிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெறும் ரிக்வெஸ்ட் மாத்திரம் தான். ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா. அப்புறம் எப்படிங்க நான் சுடரா நான் வெளிச்சம் கொடுக்க முடியும்? என் வாழ்க்கை மாறணும், என் நடத்தை மாறணும், என் லைஃப் ஸ்டைல் மாறணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிக்கடி இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் இன்னும் மற்ற காரியங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப சிரமமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்குன்னு இதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஆனால் இதில் எல்லாமே அடங்கி இருக்கும். இந்த 5, 6, 7 ஒரு தேவ பிள்ளையுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் வெளிச்சமா இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? வெளிச்சம் வழியை காண்பிக்கும். உங்களுக்கும் வழியை காட்டும், இருளில் இருக்கிற அநேகருக்கு வழியை காண்பிக்கும். ஹல்லேலூயா. நான் அநேகருக்கு வழியை காண்பிக்கணுங்க. வெளிச்சம் ஒரு அங்க என்ன சொல்றது, கப்பல் போய்கொண்டு இருக்குதுன்னா அங்க என்ன இருக்குது? அங்க கலங்கரை விளக்கம் என்ன காட்டுது? வெறும் வெளிச்சத்தை வீசுகிறது, வழியை காண்பிக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு கலங்கரை விளக்கா இருக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துல ஒளி வீச வேண்டும் என்றால், வார்த்தையின்படி வாழாதவர்கள் யாருமே ஒளி வீச முடியாது. வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒளி வீச முடியாது. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தையை பிடித்து கொள்கிறவர்கள் தான் சுடர்களை போல பிரகாசிக்கிறார்கள். ஆமென். இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? நான் ஒரு பேதங்க, நான் ஒரு அறிவில்லாதவள் தான். ஆனா இந்த வார்த்தை பேதையை உணர்வுள்ளவர்களாக்கும், அறிவை தரும், ஞானத்தை தரும். உங்கள் அறிவு ஞானம் வெளிச்சமாய் பிரகாசிக்கும். நீங்க நினைக்காதீங்க நான் படிக்கலைங்க, நான் படிக்காதவள், அறிவில்லை, எனக்கு படிப்பறிவில்லை. இந்த வார்த்தையை தியானிங்கள், இந்த வார்த்தையை படிங்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். உங்களுக்கு ஞானம் உலகம் பார்க்கும். உங்களுக்கு எங்கேருந்துப்பா இந்த ஞானம், எங்கேருந்துப்பா இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு? நீங்கள் இருக்கிற எல்லா துறையிலையும் சரி, ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், விசேஷித்த ஞானம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். அது வெளிச்சமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்காது. அந்த ஞானம், அந்த புரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகையால் 2 காரியம்தான். முதலாவது என்ன? வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன். சொல்லுங்க, வார்த்தையின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன். ஆசீர்வாதத்தோடு நிற்க மாட்டேங்க. நான் இன்னும் கிட்டி வருவேன், கிட்டி சேருவேன். இங்கே ஒரு வெளிச்சம் இருக்குன்னா தூரத்தில் இருக்கிறவங்களால வெளிச்சத்தை பார்க்க முடியும். கிட்ட வரவங்களுக்கு வெளிச்சம் அவங்க மேலே அதிகமாய் 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 பிரகாசிக்கும். அவர்கள் தான் ஆண்டவரே இன்னும் அடுத்த நிலைமைக்கு நான் வரணும், அடுத்த லெவலுக்கு வரணும், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்ன்றவங்க யாரு? அந்த ஒளிக்கு கிட்ட நெருங்கி வருகிறவர்கள், அங்கேயே நின்று கொண்டிருக்கிறவர்கள், அந்த அந்த ரட்சிப்போடு அப்படியே நின்றுட்டு, அந்த ஆசீர்வாதத்தோடு அப்படியே நின்றுட்டு போறவங்க. அதே லெவலோடு அப்படியே இருந்துடலாம்.
ஆனால் நீங்கள் நெருங்கி வரும் பொழுது, அவ்வார்த்தைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வது காரியம், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வார்த்தை வெளிச்சமாய் நம்மளை மாற்றுகிறது. 2வது எது? உங்களுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்குமா? வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்பொழுது நான் எப்படி இருக்க வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன் என்றால், நற்கிரியைகள் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வெளிச்சமாயிருப்பார்கள், பிரகாசமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இது வேதம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கு வசனம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? மை பர்பஸ், லைஃப்ஸ் பர்பஸ் என்னங்க? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. தினந்தோறும் நம்ம பார்க்குறோம். பல விதங்களிலே கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு நற்கிரியைகளை செய்கிறோம்? எந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்கிறோம்? தினந்தோறும் செய்கிறோமா? முகம் கோணுகிறோமா? இல்லை மெர்சி, ஏற்கனவே என் வாழ்க்கையே ஒரு பற்றாக்குறையில் இருக்குது, என்கிட்ட ஏற்கனவே பணம் இல்லை, நான் எங்கே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது? ஆண்டவர் சொன்னாரா உனக்கு உன் நிறைவிலிருந்து கொடுன்னு சொன்னாரா ஆண்டவர்? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? மகளை நீ கொடு, உனக்கு திருப்ப கொடு. அதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். யூ கிவ், நீ கொடு, நான் உனக்கு திருப்ப கொடுப்பேன். கொடுக்க கொடுக்க தாங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் நீங்க கொடுக்குற அளவும்படியே கொடுக்குற தேவன் அல்ல, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குற தேவன்ங்க. ஆனால் கொடுக்க பழக வேண்டியது யாருடைய வேலை? ஏன் வேலை. நான் கொடுத்து பழகணும், கொடுக்கணும். யாக்கோபு 1:27 வாசிப்போமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எவ்வளோ அழகா இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. இங்க உதவ கூட சொல்லல, என்ன சொல்றாரு? விசாரிக்கிறது. ஜஸ்ட் ஆஸ்க், எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்குங்க உங்க சூழ்நிலை அப்படின்னு விசாரிக்கிறதும் என்னவா இருக்குது? உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. எது பக்தின்றார் ஆண்டவர்? நீங்க விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிறதே அவருக்கு முன்பாக ஒரு பக்தியா இருக்குதான். நீங்க பயங்கரமாக அந்நிய பாஷையில நிரம்பி குதிச்சு ஆராதிக்கிறது பக்தின்றது கணக்குல நீங்க ஏமாந்து நின்றாதீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, போய் விசாரிங்கம்மா. திக்கற்றவர்களை, அனாதைகளை, ஏழைகளை, பசியா இருக்கிறவர்களை, ஆடை இல்லாதவர்களை என்ன பண்ணுங்க? விசாரிங்க, உதவுங்க, உங்களால முடிந்ததை செய்யுங்க. அதுதான் அவருக்கு முன்பதாக என்னவா இருக்கிறது? சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7-8 வாசியுங்கள். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என்ன அருமையா வசனம் சொல்லுது பாத்தீங்களா? பசி உள்ளவனுக்கு சேர்ந்து வாசிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை
பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது, சொல்லுங்க, அப்பொழுது, only then, அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல என்ன ஆகுமா? உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகுமா? உங்களுடைய வெளிச்சம் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தேவன் அப்படி இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி வாழும்படி தான். அப்படி வாழ்ந்தால்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களாம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 2 எளிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழும் பொழுது நான் வெளிச்சமாக இருப்பேன். 2வது, நான் நற்கிரியைகளை செய்யும் பொழுது வெளிச்சமாக இருப்பேன். இதை நான் செய்கிறேனா? இப்படி செய்கிறவர்கள் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, இப்படி செய்கிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆமென். இவர்கள் கிட்ட இருள் இருக்காது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், இப்படி வெளிச்சம் உள்ள நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். லூக்கா 11:35, ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதே தேவன் என்ன சொன்னார் முன்னாடி? நீங்கள் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்ன அதே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்போ என்கிட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாக முடியுமா? முடியும். அதானே சொல்ல வராரு. அப்போ இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்படி இருளாகும்? அதை பார்த்தாகணுமே. நான் வெளிச்சமாக இருக்கணும், ஓகே, கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாக முடியுமா? இருளாக முடியும். எப்படி ஆகும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஏசாயா 5:20. ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இதை யார் செய்கிறா? சாத்தான் செய்கிறான். சாத்தான் எந்த வேஷத்தை எடுத்துக்கொள்கிறானா? 2 கொரிந்தியர் 11:14 என்ன வாசித்தோம்? சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவன் பிசாசானவன் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒண்ணு இமிட்டேட் பண்றான், ஒண்ணு திருடுறாங்க. நம்ம கிட்ட நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு எதை திருடுறான்? ஒளியே. வேற எந்த ஃபார்மையும் அவன் திருடலை, வேற எந்த வடிவத்தையும் அவன் திருடலை. எதை அவர்கிட்ட இருந்து திருடுறான்? ஒளியா இருக்கிற தேவன் கிட்ட இருந்து தான் ஒளியா இருக்கிறது போல அவன் எடுத்துக்கொண்டு என்ன எப்படி வெளிப்படுகிறான்? ஒளியின் வேஷம் தரித்த ஒரு தூதனாய் அவன் வெளிப்படுகிறான். ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு வெளிப்படுகிறான். இவன் என்ன பண்ணுவான்? உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இருளுக்குள்ளே கொண்டு போவான். இந்த ஒளியின் இந்த வேஷத்தை தரித்த தூதன் என்ன பண்ணுவான்? வந்தோடனே உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டான்? அந்த நீங்கள் விட்டுட்டு வந்த பாவத்தை உங்கள்கிட்ட எடுத்த உடனே உங்களுக்குள்ளே கொண்டு வர மாட்டான். என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தில் இருக்கிற நீங்கள், விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும்படியாக அவன் சத்தியத்தையே மாற்றி அவன் என்ன பண்ணுவான்? சொல்ல ஆரம்பிப்பான். அங்கே தான் நாம் என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் வசனம் உங்களுக்கு தெரியலனா, சரியான சத்தியம் உபதேசம் உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ணிடுவான்? அவன் உங்களை வஞ்சிப்பான். ஈஸியாக வஞ்சித்துருவாங்க, ரொம்ப ஈஸியாக அவனுடைய ஸ்டார்டிங்லேருந்து அவனுடைய வேலை என்ன? வஞ்சிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஸோ உதாரணமாக ஒரு 1-2 பார்ப்போமா? அவன் எப்படி வஞ்சிக்கிறான்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்கிறான்? ஒரு 1-2 உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவான்? மகளே, உனக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான். கீழ்ப்படிதலை பற்றி அவன் பேசவே மாட்டான். அப்போ
கீழ்ப்படிதலோடு வருகிறது தான் என்னது? ஆசீர்வாதங்கள். தேவனுடைய வார்த்தைகள் அத்தனையும், அவருடைய கட்டளைகள் அத்தனையும் எப்படி வருகிறது? கீழ்ப்படிதலோடு இணைந்திருக்கிறது தான் என்னது? ஆசீர்வாதம். பிசாசு என்ன பண்ண மாட்டான்? அந்த கீழ்ப்படுகிற பகுதி என்ன மாட்டான்? நம்மள்கிட்ட காட்ட மாட்டான், கண்ணை மறைச்சிருவான். நீ ஆசீர்வாதத்தை மட்டும் பாரு, அது போதும். இப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அது போதும், அந்த ஒரு மன திருப்தியை கொடுத்துருவான். இது அவன் வஞ்சிக்கிற ஒரு வேலை. ஊழியர்கள் அப்படிப்பட்ட செய்திகளை மாத்திரம் நீங்கள் விரும்பி கேட்குறீங்களா? நீங்கள் வஞ்சகத்துக்குள்ள இல்லை வஞ்சக வலைக்குள்ளே நீங்கள் உங்களையே இழுத்து கொண்டு போகிறீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பப்போ நம்மளை திருத்திக் கொள்கிற வார்த்தைகளுக்கு, நாம் கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அடுத்து வேற சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன அவன் சொல்லுவான்? வஞ்சிக்கிறான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை. பாடுகள் இல்லாத வாழ்க்கை. வெறும் என்ன ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசி என்ன சொல்லிடுவான்? பேர், புகழ், ஆசீர்வாதம் மட்டும் போதும். ஆனால் பாடுகள்னா வேண்டாம். உன்னை மனசு என்ன சொல்லிடுது? வேண்டாங்க. நாம் சிலுவையை சுமக்க வேண்டும். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து சிலுவைனா உடனே பாடணும். உடனே ஒரு பெரிய பயம் உள்ள வந்தது. என்ன வரிசை? ஆண்டவர் தான் இந்த பூமியில வந்து, இயேசு கிறிஸ்து தான் வந்து பாடுகள் பட்டு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பினாரு. நீ எதுக்கு பாடுபடணும்? உன்னை பிசாசு நம்மளுக்கு கொடுக்குற சிந்தை என்ன? நீ எதுக்கு பாடுபடணும்? நீ ஏன் கஷ்டப்படணும்? அப்படி ஒரு சிந்தை. இன்னைக்கு யாரும் பாடுபட ஆயத்தமா இல்லை. அவரோடு கூட பாடுபட்டால்தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்லைங்க. அவ்வளோ எளிய சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பாடுகள் அவருக்காய் சகிக்கும் பொழுது மகிமை உங்களுக்கு காத்திருக்கிறது. சிங்காசனம் காத்திருக்கிறது. கிரீடம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? வஞ்சிப்பான். மகளே, இந்த பாடுக்கு உன்னை விட்டு கொடுக்காது, இடம் கொடுக்காது. இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படும்படியாக பிசாசானவன் செயல்படுவான். அப்படி வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறுபடியுமாக இருளுக்குள்ளாக போக ஆரம்பிக்கிறாள். இருளின் கிரியைகளை அவள் நடப்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது என்னன்னு பார்க்கலாமா? வாசியுங்கள். கலாத்தியர் 5:19-21, 19-21, அப்புறம் 2 தீமோத்தேயு 3:1-5. கலாத்தியர் 5:19-21, 2 தீமோத்தேயு 3:1-5. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பா, எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இல்லை? பெரிய லிஸ்ட்டு போகுது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்னது? இருளின் கிரியைகள். இந்த ஒளியின் வேஷத்தை தரித்திருக்கிற சாத்தானின் கிரியைகள். 2 தீமோத்தேயு 3:1-5 வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பார்த்தீங்களா? இது என்னவா? கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களா? இத்தனை குணங்கள் இருக்குது, இத்தனை காரியங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. எப்படி பிசாசை போல நம்மள என்ன பண்ண வைப்பான்? வேஷமான வாழ்க்கை. இதெல்லாம் இருளின் கிரியைகள். இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்கள் எல்லாம் என்ன ஆகுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள
போக முடியாது. இந்த ஒன்றொன்னா நம்ம பார்க்கணுன்னா அதிக நேரம் எடுக்கும். ஆனால் நம்ம எதில் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். வார்த்தை சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இப்படி இருப்பாங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா, இந்த இருளின் கிரியை எனக்குள்ளே காணப்படுதா? ஐயோ, நான் டிவி பார்க்குறதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கிறதில்ல, அந்த மாதிரி பாவங்களெல்லாம் நான் விட்டுட்டேன் மெர்சி, ஆனால் அதனால நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். அது கணக்கே கிடையாதுங்க. பரிசுத்தம்னா அவருடைய வார்த்தையின்படி வாழணும். இந்த இருளின் கிரியைகள் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதான் என்னது? பரிசுத்தமான வாழ்க்கை. வெறும் டிவி பார்க்காம இருக்கிறது, வெறும் சிகரெட் பிடிக்காம இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதுவும் முக்கியம். அதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்கினார். ஆனால் இந்த கிரியைகள், இந்த மாம்சத்தின் கிரியைகள், இந்த இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் மறுபடியும் அவர் எச்சரிக்கிறார், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஒரே ஒரு 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோபு 18:5, நீதிமொழிகள் 13:9 வாசியுங்கள். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். யோபு 18:5 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இப்போ நம்ம வாசிச்சோமே நிறைய காரியங்கள், இதெல்லாம் விட்டு விலகணும்னு. அவர்கள் யார்? வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பேர் என்ன? துன்மார்க்கர். நான் வெளியே வந்து வாரந்தோறும் நான் வந்து சபைக்கு வரேன், வேதத்தை தூக்கிட்டு வரேன், ஆனால் துன்மார்க்கமான வாழ்க்கை எனக்கு இருக்கும் என்றால், நான் வெளியே வேஷம் போடுறவளா இருக்கிறேன்னா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு நாள் என் விளக்கு அணைந்து போம், என் தீபம் அணைந்து போம். வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமான்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா? சந்தோஷிப்பிக்கும். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி அவர் முடிக்கிறார். இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் கடைசியாக ஒரு உவமையை சொல்லுகிறார். மத்தேயு 25 வாசிப்போம். எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென். இங்கே என்னங்க ஓமையை சொல்லுகிறார்? 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். 5 பேர்கிட்ட தீவட்டிகள், அதில் லேம்ப் இருக்குது அவங்க கையில். இன்னும் 5 பேர்கிட்டையும் இருக்குது. 5 பேர்கிட்ட என்ன இருக்குது? எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. இந்த 5 பேர்கிட்ட, அடுத்த 5 பேர்கிட்ட இருக்குது, ஆனால் காலியாகிற நிலைமையில் இருக்கு என்ன. அப்புறம் என்ன ஆகுது? மணவாளன் வர தாமதமாகுது. அப்போ என்ன? நித்திரை மயக்கம் ஆயிட்டாங்க. அப்போ திடீர்னு மணவாளன் வருகிறார். உடனே என்ன ஆயிடுச்சு? இவங்களுடைய விளக்கு என்ன 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 பண்ணிட்டு இருக்கு? இவங்களுடைய தீவட்டிகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய விளக்கு என்ன என்ன ஆகுது? அணைய ஆரம்பிக்கிறது. ஏன் ஏன் அணைய ஆரம்பிக்குது? உள்ள என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அந்த எண்ணெய் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மணவாளன் வரும் பொழுது நீங்கள் ஆயத்தமாவீர்கள். அவரோடு கூட நீங்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பீர்கள். அவங்கக்கிட்டையும் வெளிச்சம் இருந்துச்சுங்க, எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அணைய போதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன காலி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். சிலர் பெற்றுக்கொள்ளலை. இன்னும் பெற்றுக்கொண்டவர்கள் காத்து கொள்கிறீர்களா? அந்த அபிஷேகத்தில் இன்னும் வளருகிறீர்களா? ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும், உங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான்
இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ முடியும். நாம் தியானித்தோமே, தான தர்மங்களை நற்கிரியைகளை செய்யணும்னா மனுஷ கிரியைகள்னால மனுஷ பலத்தினால ஒரு அளவு தான் நீங்க செய்ய முடியும். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க பலத்தினால முடியாது, என் பலத்தினால முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் கண் இடல் உண்டாக்கணும், அதை பிடுங்கி போடுன்றாரு. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற விபச்சாரம் செய்தாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி கடினமான வார்த்தைகள் இருக்குது. கடினமாய் தெரியலாம், ஆனால் அதை சுலபமாக்கி கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும், அது அணைந்து போகாது. அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் வாசிப்போம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமாம். யாருடைய பாதை? நீதிமான்களுடைய பாதை. இந்த நீதிமான்கள் யார்? ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள், ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், அதன்படி வாழும்படி தங்கள் வார்த்தையின் வாழும்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் தான் யார்? நீதிமான்கள். இவர்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இவர்கள் தான் மலை மேல் உள்ள பட்டணம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் யார்? மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்கு ஒளி கொடுக்கிறார்கள், முழு சமுதாயத்துக்கும் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது என்ன வசனம், அடுத்த என்ன வசனம் சொல்லுகிறது? அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். புறஜாதிகள் உங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்போது உங்களை மகிமைப்படுத்துவார்கள் என்று வசனம் சொல்லவில்லை. உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் என்று சொல்லவில்லை. யாரை புகழ்ந்து பேசுவார்கள்? பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். உங்களை பார்க்கிறவர்கள், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிதான் நீங்க மற்றவர்களை இழுத்து கொண்டு வர வேண்டும். வெளிச்சம் இருளோடு போராடாது, சண்டை போடாது. அது நின்னா போதும். வெளிச்சம் என்ன? அங்கே இருந்தா போதுங்க. ஜஸ்ட் பி பிரசன்ட். உங்க சாட்சி அங்கே இருந்தா போதும். அந்த இடம் வெளிச்சம் தன்னாலே பரவும். இருளுக்கு இடமே இல்லைங்க, ஓடி போய் தான் ஆகணும், அந்த இடத்தை விட்டு விலகிதான் ஆகணும். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. சீயோனை பார்த்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோம். சியோன் நகரத்துக்கு நாம் போக போகிறோம். அங்கே சூரியன் தேவையில்லைங்க, சந்திரன் தேவையில்லை. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, பிதாவே ஆட்டுக்குட்டியானவரை என்னவா இருப்பார்? நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அங்கே நிரந்தரமாக நாம் துக்கத்தை நாம் அனுபவிக்க போகிறதில்லை. நிரந்தரமாக நம்மை விட்டு நீங்க போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். அவரே நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் உங்கள் மேல் உதிப்பார். அவரே உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். நாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் வெளிச்சமாய் வாழும்படி ஒப்பு கொடுக்குறேன். என்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால், ஆண்டவரே இந்த இருளின் கிரியைகள் என்னை விட்டு விளக்குங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற சுவாமி. நீங்கள் அறிக்கையிடாத எந்த பாவமும் அது வெளிச்சத்துக்கு வராதது, அது இன்னும் இருளில் இருக்கிறது. நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் போது, உங்கள் அந்தகார பாவங்களை நீங்கள் இருளில் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அது வல்லமையை இழக்கிறது. ஆண்டவர் உங்களை மன்னிக்கவும் முடியும், உங்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை வெளிச்சமாய் இருக்கும்படியாக, உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறீரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ, அதுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நற்கிரியைகளை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த
உலகத்துக்கு என்ன வெளிச்சமாய் மாத்துங்க சுவாமி. கடைசி வரைக்கும் நான் உமக்காக ஒளி கொடுக்க வேண்டும், வெளிச்சம் வீச வேண்டும். இன்னும் இருளில் அநேகர் இருக்கிறார்களே, அவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டுமே. நான் ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு திருப்தி அடையக்கூடாதப்பா. ஆண்டவரே, என்னை ஒரு வெளிச்சம் வீசுகிற பிள்ளையாய் மாற்றுங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றுங்க சுவாமி. இந்த பாடலை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஒப்பு கொடுப்போம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், மறுபடியும் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். மறுபடியும் பாடுவோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே ஆண்டவரே, மறுபடியுமா? எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லலாமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் நித்திய வெளிச்சமா இருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இவ்வளவு தெளிவாக இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இராதபடிக்கு எங்களுக்குள்ளே செயல்படுகிற எல்லா தீய சாத்தானின் கிரியைகளையும் நாங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா ஒளியின் தூதனின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்கள் உள்ளிருந்து எடுத்து போட வேண்டும்
வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க வாழுகிற நாட்கள் எல்லாம் உமக்காக எரிகிற விளக்காக நாங்க எப்பொழுதும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாக நாங்க எப்பொழுதும் காணப்பட வேண்டும். உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக நாங்க காணப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக, உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கீழ்ப்படிவதற்கு எதிராக செயல்பட எல்லா காரியமும் எங்க உள்ளத்திலிருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உம்மை நேசிக்கிற மனிதர்களாக நாங்க எப்பவும் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாய் நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு என்ன பாதை காட்டுகிறதோ அந்த பாதையில நாங்க நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் இன்றைக்கு எங்களை மாற்ற போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க வந்து இருக்கிற மக்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நீர் எடுத்து போடுவீராக. அவர்கள் உமக்காக வெளிச்சமாக, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொரு நாளும் திகழ வேண்டும் ஆண்டவரே. அவங்க எங்க இருக்கிறாங்களோ, வீட்டிலேயும் வெளியிலேயும் வேலை ஸ்தலத்திலும் எப்பொழுதும் சாட்சியாக உம்மை பிரதிபலிக்கிற வெளிச்சமாக எப்பொழுதும் காண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்க எப்பொழுதும் நீங்க வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. நீரே எண்ணெயா இருக்கிறீங்க, எண்ணெயால் அபிஷேகம் எங்களை பண்ணுறீங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரே எப்பொழுதும் செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பாவ வழியிலோ சாத்தானின் பிடியிலோ சிக்கிவிடக் கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்க எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். உமக்காக எரிவோம், உமக்காக எப்பொழுதும் வெளிச்சம் தரும் விளக்காக நாங்க எப்பொழுதும் செயல்படுவோம். எங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நாங்கள் செயல்படுவோம் ஆண்டவரே. நீங்கள் அதை பார்த்திருக்கிறீங்க. எங்க கூடவே இருந்து நீங்க ஒவ்வொரு நிமிடமும் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற மக்கள்ல யாராவது வியாதியா வந்திருப்பாங்கன்னா ஆண்டவரே, கடனோடு வந்திருப்பாங்கன்னா, பிரச்சனையோடு வந்திருப்பாங்கன்னா, குழப்பத்தோடு வந்திருப்பாங்கன்னா, உம்முடைய கரம் நீட்டி இப்பொழுதே நீர் அவர்களை தொட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் பரலோகத்திலிருந்து இவர்களுக்கு நேராய் நீட்டப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் நீர் அவர்களை தொட்டு இப்பொழுதே சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை, ஒரு மெய்யான விடுதலையை நீர் மாத்திரம்தான் தர முடியும் ஆண்டவரே. அந்த விடுதலையை நீர் தந்து சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அதற்கு நீர் பதில் தர வேண்டுமாய், அவங்க உள்ளத்துல நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.